Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/8/2025 வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். அன்பர்களே, லாபாதிபதி 11க்கு உடையவன். அந்த 11க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் சர வீட்டிலிருந்தால், சிற வீட்டிலிருந்தால், உபய வீட்டிலிருந்தால் என்னென்ன பலன்கள் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். 1 முதல் 10 பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 11ஆம் இடம். லாபாதிபதி என்று சொல்லப்பட்டவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி சர வீட்டில் இருந்தாள். மேஷம், கடகம், துலாம், மகரம் சர வீடுகள் இருந்தால் தாராளமாக செலவு செய்வான். கொடை வள்ளலாக இருப்பான். பணத்தை பற்றி அவனுக்கு அவ்வளவாக கவலை இல்லை, மனத்தை பற்றித்தான் கவலை. இப்படி ஒரு சாரர் இருப்பர். இந்த லாபாதிபதி விஷயத்தில் மட்டும் இந்த சர வீட்டில் இன்னொரு சாரார் விலை கொடுத்து வாங்குவார்கள். மிக மிக சரியாக எந்த ஒரு காரியத்தையும் காசால் அடிப்பேன் என்று சொல்வார்களே, அதுபோல் காரியத்தை சாதிப்பார்கள். பணத்தை பற்றி கவலை இல்லை. ஒரு சாரார் இப்படி. இன்னொரு சாரார் பணத்தை மதியாமல் அது ஒரு காகிதம் போல் நினைத்து கொண்டு வறியவர்களுக்கு வாரி வழங்கும் கொடை வள்ளல்களாக இருப்பார்கள். இது அவர்களது இயல்பு. ஸ்திரத்தே இருந்தால் 11க்கு உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி ஸ்திர வீடுகளில் இருந்தால் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஸ்திர வீடுகள். இந்த வீடுகளில் இருந்தால் என்ன கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைவான். மிதமிஞ்சிய ஆசை இல்லை. ஆனால் அவனுக்கு கிடைத்ததை மனதார ஏற்றுக்கொண்டு போதும் என்ற ஒரு திருப்தியில் வாழ்வான். இந்த வகையில் உள்ள பெண்கள், குறிப்பாக பெண்கள், தான் கட்டிய கணவன் மிக மிக சாதாரண நிலையில் அவ்வளவு அழகு இல்லாமல் இருந்தால் கூட மனதார விரும்புவார். அப்படிப்பட்ட ஒரு குண இயல்பு இந்த சர வீட்டில் அமைந்தால் வரும். ஆக சர வீட்டுக்காரர் காரியம் சாதிப்பதில் வல்லவர் ஒரு சிலர், ஒரு சிலர் கொடை வள்ளல்களாக இருப்பார்கள். ஆனால் சர வீட்டில் இருந்தால் போதுமென்ற மனம், எது கிடைத்ததோ அதில் திருப்தி. இது மிக மிக முக்கியமான ஒரு நல்ல பண்பு. அந்த பண்பு இவர்களுக்கு உண்டு. அடுத்து 11ஆம் வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி உபய வீடுகளில் இருந்தாள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த வீடுகளில் இருந்தால் இவர்களுடைய குணமே ஒரு அலாதி. மற்றவர்களுக்கெல்லாம் பிடித்தது இவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இவர்களுக்கு மிகவும் பிடித்தது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, ஆசை உண்டு. மனதுக்கு பிடித்துவிட்டால் தாஜ்மஹால் கட்டுவார். பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டார். இதுதான் அவர்களது பண்பு. ஆக 11ஆம் வீட்டுக்குடையவன் சர வீட்டில் இருந்தால் ஒன்று கொடை வள்ளலாக இருப்பான், அல்லது காசு கொடுத்து காரியத்தை ஆற்றுவதில்
காரியத்தை முடித்து கொள்வதில் நிபுணனாக இருப்பான். ஸ்திர வீடு என்று சொன்னால் போதுமென்ற மனம் உண்டு. எது கிடைத்ததோ அதில் முழு திருப்தி அடைவான். ஒப்பற்ற பண்பு. உபயம் என்றால் இவர்களது ஆசை எல்லாமே ஒரு தனி ரகம். அடுத்தவரோடு ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. பிடித்தது என்றால் இவர்கள் மனதுக்கு பிடித்தது என்றால் தாஜ்மஹால் கட்டுவார். நீங்கள் ஒரு சிலரை பார்த்திருப்பீர்கள். புத்தகம் என்றால் ₹1,00,000 செலவு பண்ணுவார். ஆனால் ஹோட்டலுக்கு சென்று அனாவசியமாக சாப்பிடக்கூட பிடிக்காது, காப்பி கூட குடிக்க மாட்டார், காசாகுமே என்று. ஆனால் புத்தகம் என்றால் லட்சக்கணக்கில் செலவு செய்வார். ஏனென்றால் அவர்களுக்கு அது பிடித்திருந்தது. அன்பர்களே, இன்றைய தினம் 11ஆம் வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் ஏறினானோ அவன் சர வீடு, சிற வீடு, உபய வீடுகளில் இருந்தால் அன்னாரின் குணம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். அதனால் உங்கள் மனம் மகிழும். உங்களுக்கு மேல் உள்ளவர் ஒரு கட்டளையிட்டார். அந்த கட்டளையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, 2 நன்மைகள், 2 லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புது அணுகுமுறையில் காரியம் ஆற்றி வெற்றி பெற்றது ஒரு லாபம், ஒரு நன்மை. இன்னொன்று, அந்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பதற்கு ஒரு புது வழியை கண்டுபிடித்தீர்கள். இது 2வது லாபம். மிதுன ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. ஒரு நல்ல காரியத்தை எல்லோருக்கும் பயன்படும் வகையில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று. கடகராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி சற்று கஷ்டம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது, வீண் பழி கூட வரலாம். ஆனால் மறுபாதி உங்களை பற்றிய ஒரு நல்ல உண்மையை அவர்கள் அறிந்து உங்களை போற்றுவார்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் நன்றாக யோசித்து பார்த்து எது நல்லது என்பதை கண்டுபிடிக்க சற்று நேரம் ஆனாலும் கண்டுபிடித்து அதன்படி நடந்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. இன்றைய உங்களது கண்டுபிடிப்பு வெற்றியை கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களே, பேச்சால் இன்று ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். ஒரு வீண் பிரச்சனை வருகிறது, அதை லாவகமாக கையாண்டு, பேச்சின் மூலம் லாவகமாக கையாண்டு நல்லபடியாக முடிப்பீர்கள். நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து எப்படி பேச வேண்டும் இவரிடம் என்பதை அறிந்து அப்படி பேசி காரியத்தை முடிப்பதோடு உங்களது பெருமையையும் கூட்டிக் கொள்கின்றீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும். அதில்
உங்களது தனி முத்திரையும் இருக்கும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. நல்லபடியாக லாபம் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் கையாளும் உங்கள் முயற்சி வீண் போகாது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேல் உள்ளவர் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையை நீங்கள் பூரணமாக நிறைவேற்றுகின்றீர்கள். அவருக்கும் உங்களுக்கும் நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, வெற்றிகரமாக ஒரு காரியத்தை நீங்கள் முடிப்பீர்கள். இன்று அந்த காரியத்தில் தர்மம் இருக்கும். அறிந்தவர் அனைவரும் பாராட்டுவார்கள். தர்மமான ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாரா கஷ்டம் ஒன்று வந்தது. அந்த கஷ்டத்தை நீங்கள் திறமையாக போக்குகின்றீர்கள். முல்லை முள்ளால் எடுப்பது போல் வெற்றி உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.